ஜியோ பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, நாடுகள் இதை எப்படி கையாளும், இந்தியா எப்படி கையாளணுங்கிற கேள்வி எழுந்திருக்கு. உங்கள் பார்வை என்ன மேஜர் மதன்? நம்ம சரியாக கையாளுறோமா? நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன? மேஜர் மதன் நம்முடைய நிகரார். இல்ல, கண்டிப்பா இதை நம்ம இந்த இடைப்பட்ட ஒரு 2 மாத காலங்கள்ல இதை ஆன்டிசிபேட் பண்ணி நம்ம சரியா கையாண்டு இருக்கோம். பிரதமர் மோடி அவர்கள் பிப்ரவரி 12ஆம் தேதி அங்க போனதுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த 2 மாத காலத்துல பாத்தீங்கன்னா இதோட பேக் எண்ட்ல நம்ம நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம். அந்த ஒரு ரீசன்னாலதான் ஆசிய நாடுகளுடைய அந்த இறக்குமதி வரி அப்படின்னு பாத்தீங்கன்னா 30ல இருந்து சைனா வரைக்கும் பாத்தீங்கன்னா 54 வரைக்கும் போகுது. வியட்நாம்லாம் 47, இலங்கை 47, பாகிஸ்தான் கூட 29. நாம ஒரு டீசெண்டா ஒரு 26 அப்படின்ற ஒரு இதுல நிக்கிறோம். நிச்சயமா இது சோஃபார் வெல் ஹேண்டில்டு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு ஃபர்தரா நம்ம பாக்குறோம், நம்மளோட மெயின் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எடுத்தோம் அப்படின்னா யூஎஸ் வந்து ஃபார்மா இதுல இருந்து எக்ஸாம் பண்ணதுனால அதுல ஒரு பெரிய ஹிட் இல்ல. என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. ஏய், உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். நான் இதுல அனலைஸ் பண்ற வரைக்கும் ஜென்சன் ஜுவல்லரிஸ் நிச்சயமா ஒரு சின்ன ஹிட் அதுல இருக்கு. அதன் பிறகு இந்தியாவுடைய டெக்ஸ்டைல் மற்றும் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட். அதன் பிறகு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஐடி ஹார்ட்வேர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். இதுல நிச்சயமா ஒரு இம்பாக்ட் வந்து நமக்கு வருது. அதே சமயம் இதுல ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்ம நிறைய வரதா பாக்குறோம். ஏன்னா பங்களாதேஷுக்கு அவங்க 37% அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு $8-9 பில்லியன் கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் தான் யூஎஸ் போயிட்டு இருக்கு. இந்தியா இட்ஸ் அட் 26. ஒரு 11% மேக்ஸ் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம போட்டியாளருக்கு அதிகம் விதிக்கிறதுனால இதனால நம்ம பயனடையத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, பயனடையத்துக்கு நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. பட் அந்த நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்றதுதான் பிரச்சனையே. இதுல சடனா எந்த ஒரு இண்டஸ்ட்ரியுமே கெப்பாசிட்டியை ஸ்கேல் அப் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இன்னைக்கு நம்ம நாட்டோடைய பிரச்சனைன்னு நான் பாக்குறது வந்து நம்மளோட ரியல் எஸ்டேட் காஸ்ட். லேண்டோட ரேட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு கம்பேர்ட் டு அவர் பியர் நேஷன். அந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன செட்பேக் இருக்கதான் செய்யுது. பட் ஓவரால் இது சப்ளை செயின் டிஸ்ட்ரக்ஷன்ஸை பெரிய லெவல்ல கொண்டு வரும். இதோடைய எஃபெக்ட் என்னவா இருக்கும்னு சொல்லி இன்னொரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் ஒரு ப்ராக்ரஸ் இருக்கும். பட் இப்ப நம்ம படிக்கக்கூடிய ரிப்போர்ட் படி நம்மளுடைய எக்ஸ்போர்ட் அப்படின்றது ஒரு $2 பில்லியன் இருந்து $5 பில்லியன் வரைக்கும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜிடிபியோட இம்பாக்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 0.01% இருந்து 0.1% வரைக்கும் குறையறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதா. இது பாத்தீங்கன்னா நம்ம மினிமலா தான் இருக்கும். ஏன்னா நம்ம எக்கனாமில நம்மளோட ஜிடிபில 60% கன்சப்ஷன் வந்து நம்ம டொமஸ்டிக். வி ஆர் டொமஸ்டிக் கன்சூமிங் பாப்புலேஷன். நம்மளோட ஜிடிபி அப்படின்றது டொமஸ்டிக் டிமாண்ட பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இந்த எக்ஸ்டர்னல் ஷாக்ஸ் சைனா, வியட்நாம் போன்ற நாடுகளை அஃபெக்ட் பண்ற அளவுக்கு நிச்சயமா இந்தியா அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, நன்றி மேஜர் மதன்.